இன்னைக்கு பார்க்க போறேன்னா அன்சில் கம்போஜ் ட்ரைட் பார்த்தா இந்த பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்கா சப்ஸ்கிரைப் சிஎஸ்கே ஃபேன் அந்த கம்மல் எல்லோ அட்மெண்ட் கொடுத்து கம்போஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்கே ஃபேனுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. சண்டே சாம்சன் ரிட்டன் பேக் ஆகிறாரு. நமக்கு ரிட்டன் பேக்லாம் ஆகிறது இப்போ தான் முதல்ல வராருன்னு ஒரு அஃபிஷியலாக கன்சர்ன் ஆயிருக்கு. இது என்ன அளவு உண்மை பார்த்தா இந்த பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா விஷயத்துக்கலாம் இப்போ நடக்க போகிற டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்குது 25 நடக்குது. ஆனால் அதில் முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் வச்சுருப்பாங்களா. அது என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎஸ்கே ஃபேனுக்கு கிடைச்ச ஒரு ஜெம்மு வத்தான் பார்க்க போகிறோம். அவர் அன்சு கம்போஜி நமக்கு பவர் பிளேயில் விக்கெட் எடுக்க ஒருத்தர் மட்டும் தந்தார். கல்லில் அங்கே மட்டும் தந்தார். ஆனால் அன்சல் கம்போஜி ஆனால் நல்லா விளாண்டுருக்காரா. இவர் அதுக்கு நீங்கள் சேர்க்க முடிக்கிய பிளேயிங் லெவலில் கேட்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு நம்ம சோசியல் மீடியாவில் பறந்துட்டே இருந்துச்சு. கடைசியில் எப்படியோ ஒரு 6 மேட்ச் விளாண்டாரு. அதுலேயே நல்லா ரெக்கார்டு நல்லா போட்டு நல்லா விக்கெட் எடுத்தார். டாட் பால் எடுத்தார். கடையிலாமல் அது கூட நல்லா போட்டிருந்தாரு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் போயிருந்தாரு ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கு. சரி இது ப்ராக்டிஸ் மேட்ச் தானே. சரி ப்ராக்டிஸ் மேட்ச்சு என்ன செய்வா அறியில பார்க்கும் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட்டம் எல்லாம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்சுல் கம்போஜ் எப்படி எடுத்திருந்தாருன்னா 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. 3 மேட்ச்சில் எடுத்திருந்தாரு. அது போக நான் பேட்டிங்லேயும் நல்லா விளையாண்டுருக்காரு. 50 சென்ச்சு ஃபாஸ்ட் சென்ச்சு எடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது நிறைய டாட் பால் கன் பண்ணியிருக்காரு. எக்கனாமி அவ்வளோ கொடுக்கல. 4.4 தான் கொடுத்துருந்தாரு. சீதாரனா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அது போக 16 ரன் எடுத்திருந்தாரு ஒரு மேட்ச்சுக்கு டெஸ்ட் மேட்ச்சில். இதில் என்ன தெரியுதுன்னா கேகேஆர் பிளேயர்ஸ் எல்லாருமே விட்றாங்க நினைக்கேன். இது எல்லாமே நம்ம கௌதம் கம்பீரால தான் இதாகுது. இதான் கைஸ் எனக்கு பிடிக்காது கைஸ். சிஎஸ்கே ஃபேன் எனக்கு இதான் ஒன்று பிடிக்காது. சரி சிஎஸ்கே ஃபேன் நான் இப்படிலாம் சொல்ல வரல கைஸ். அப்படி இருந்தாலும் நீங்கள் எதுக்கு கேகேஆர்ல இவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். இவரை போய் ஆர்டர் பண்ண மறுபடியும் கொடுத்தாருங்க. இப்போ மறுபடியும் அவர் வீட்டுக்கெலாம் கிளம்பிட்டாரு. இப்போ ஒன்று செய்ய முடியாது. சரி சப்ஸ்டியூட்லவே பார்த்துக்கலாங்க. சப்ஸ்டியூட்லவே போடல கைஸ். அவங்க பிளேயிங் லெவன்லேயே இறங்கிட்டானுங்க. இதெல்லாம் என்ன கைஸ் எல்லாம் கௌதம் பேர் அதான் வருது. அதை விடுங்க. எனக்கு சிஎஸ்கே வேணா அதாவது கொஞ்சம் கவலையாக இருக்குது. அடுத்த ஒன்று பிக் நியூஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சாயன்ஸ் தான் மறுபடியும் வராரு. அதுங்கள்ட்ட கிடையாது. அவர் மோஸ்ட்டாக எல்லா இதுலேயும் ஒரு ஸ்டோரியில் போட்டிருந்தாரு கைஸ். எப்படி போட்டதுன்னா அவர் வந்தார் அவர் ஒய்ஃப் வந்தாங்க. அது எப்படின்னா அவர் ரோட்டில் இருந்தாங்க. ரோட்டில் இருக்க ஒரு எல்லோ கலரில் ஒரு கோடு தாண்டுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இருக்க வாய்ப்பு இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் 2022 ஜடேஜா என்ன பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விட்டு போகிறாரு. ஏன்னா குஜராத் டீம் அப்போ தான் அந்த சரி சிஎஸ்கே விட்டு வெளியே போகிறாரு. இம்மா அவ்வளோதான் குஜராத் தான் கேப்டனு. ஜடேஜா இப்போ அப்படி பேர் அப்படின்னு சோசியல் மீடியாவில் பார்த்து இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் 2023 நமக்கு ஒரு கப்பை இருந்தார். அது வேறு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சங் நமக்கு வந்தார்னா ஒரு பிளேயிங் 11 வேறலாம் இருக்கும் கைசி. எப்படி சொல்லணும்னா எப்படி இருந்தாலும் மிடில் ஆர்டரில் அவர் இறக்கி கொடுத்தா நல்லா ஆடுவார் கைசி. கேப்டன்சி நான் அப்படி கொடுக்க வரல. கேப்டன்சி நம்ம ருத்ராஜ் செஞ்சாலே போதும். கேப்டன்சி தேவைப்பட்டா வாய்ப்பு வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ருத்ராஜுக்கே நம்ம என்ன வாய்ப்பு கிடைக்காம தான் இருக்குது. ஆனால் டெஸ்ட் மேட்ச் இறக்கி விட்டுருக்காங்க. சப்ஸ்டியூட்லையும் இறக்கி விட்டுருக்காங்க. ஏதோ அடிபட்டா சேஃப்டி தான் இருக்கான். பட் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நம்ம சஞ்சு சாம்சங் வர வாய்ப்பு இருக்குது கைஸ். ஒரு 75% இருக்கலாம் கைஸ். 25% இருக்குன்னு தெரியல கைஸ். ஆனால் அபிஷியலில் லீக் ஆகிருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் பார்த்து தான் பார்க்க போகிறோம். சரி கைஸ் அடுத்த வீடியோ நம்ம மீன் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம சேனல் அமௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எப்படி ஃபுல்லாக பார்த்தா ஒரு கிலோ